ஸோ நீங்கள் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கேப் அப், ஸ்மால் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா 23,890. ஸோ நமக்கு 23,900க்கு மேலே ஒரு க்ளோசிங் அண்ட் மொமெண்டம் கொடுத்தது அப்படின்னா நமக்கு 24,000 வரைக்கும் நம்ம அப் சைடில் எதிர்பார்க்கலாம். ஏதாவது இதுக்கு மேலே ஒரு க்ளோசிங் அண்ட் அதே கேண்டிலோடைய ரீடெஸ்ட் மூமெண்ட்டில் பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ கொடுத்தனா 24,000 வரைக்கும் அப் சைடில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதே நேரத்தில் வந்து டவுன் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 23,800 இங்கிருந்து ஒரு ரிவர்சலுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேபி அதை பிரேக் பண்ணாலும் 23,750லேருந்து ஒரு ரிவர்சல் வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டுமே ரிவர்சலுக்கான ஏரியா ப்ரைஸ். ஸோ 23,750 கீழே க்ளோசிங் அண்ட் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா இந்த டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 23,660 to 70 இந்த ரேஞ்சில் வரைக்கும் ரீச் ஆகும். ஸோ அப்போ நம்ம இந்த ரெண்டு ஏரியாவும் நம்ம பையிங்கான மூமெண்டமாக பார்க்கணும். இங்கிருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா மினிமம் ஐ வரைக்கும் இந்த மூமெண்டம் இருக்கும். இந்த ரெண்டு ரிவர்சலுக்கு கீழேயும் பிரேக் ஆனால் தான்